Good morning, students. Today we will discuss about hysteresis. அதாவது காந்த தயக்கம். தயக்கம்னா என்ன நமக்கு தெரியும். பொதுவாக நமக்கு தயக்கங்கள் பொதுவாக எல்லாருக்குமே அந்த பண்பு இருக்கும். இப்போ தயக்கம்னா என்ன? காந்த தயக்கம். தயக்கம் என்பது ஒரு பின்வாங்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அப்போ இதில் காந்த தயக்கம், அப்போ காந்தம் எந்த நிகழ்வுக்கு தயங்கி பின்வாங்குகிறது, அப்போ அதை பற்றி தான் நம்ம இதில் படிக்கிறோம். அப்போ ஹிஸ்டெரிசிஸ் காந்த தயக்கம். ஓகே. When a ferromagnetic material is kept in a magnetizing field, the material gets magnetized by induction. அதாவது ஒரு ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல், ஃபெர்ரோ காந்த பொருள். நம்ம 3 விதமான 3 டைப்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல் படித்தோம். டயா, பேரா, ஃபெர்ரோ. இதில் ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஹையாக இருக்கும் கம்பேரிங் டு அதர் மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் கெப்ட் இன் ஏ மேக்னடைசிங் ஃபீல்டில் வைக்கிறோம். அதாவது ஹெச்ங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணக்கூடிய மேக்னடிக் ஃபீல்டு, அதாவது காந்தமாக்கும் புலத்தில், காந்த புலத்தில் வைக்கும்போது இது என்ன ஆகுனா, இந்த மெட்டீரியல் கெட்ஸ் மேக்னடைஸ்ட் பை இண்டக்ஷன். அதாவது காந்த தூண்டலின் விளைவாக காந்தமாக்கப்படுகிறது, காந்தத்தன்மையை ஏற்கிறது. இட் கெட்ஸ் த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி டியூ டு இண்டக்ஷன். ஓகே. அப்போ என்ன ஆகுதுன்னா, இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் ஆஃப் ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் வேரியேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பி. The magnetizing field H is not linear. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் மேக்னெட்டிக் இண்டக்ஷனும் மேக்னடைசிங் ஃபீல்டு ஒன்று போல், அதாவது சேமாக இல்லை. இட் மீன்ஸ் the ratio of B by H is equal to mu is not a constant. அப்போ B by Hங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இல்லை அப்படிங்கிறாங்க. Let us study the behavior of detail. The ferromagnetic material is magnetized slowly by மேக்னடைசிங் ஃபீல்டு. இப்போ என்ன பண்ணுறோம்னா, ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியலை என்ன பண்ணுறோம், ஸ்லோலி மேக்னடைஸ் பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறோம். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வைக்கும்போது கொஞ்சம் காந்தத்தன்மை ஏற்கிறது. இவ்வாறு ஏற்கும்போது என்ன நடக்குது, இந்த மேக்னடைசிங் இண்டக்ஷன் பி ஆஃப் த மெட்டீரியல் இன்க்ரீசஸ் பாயிண்ட் ஏ வித் த மேக்னெட்டிக் ஆஃப் த மேக்னடைசிங் ஃபீல்டு அண்ட் அட்டைன்ஸ் சேச்சுரேட்டட் லெவல். இப்போ என்ன ஆகுதுன்னா, மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஆஃப் த மெட்டீரியல் இன்க்ரீசஸ் அட் எ பாயிண்ட். இந்த டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஏங்கிறது தான் இதில் ஸ்டார்டிங் இனிஷியல் பாயிண்ட். அப்போ இதுலேருந்து என்ன பண்ணுறோம்னா, எக்ஸ் ஆக்ஸில் என்ன எடுத்திருக்கோம், நம்ம மேக்னடைஸ் ஃபீல்டு ஹச்சுங்கிறது எடுத்திருக்கோம். ஒய் ஆக்ஸில் என்னதுன்னா ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, அதாவது மேக்னெட்டிக் இண்டக்ஷன்னாலும் சொல்லலாம், இல்லை ஃப்ளக்ஸ் டென்சிட்டின்னு சொல்லலாம். ஃப்ளக்ஸ் வேறு, ஃப்ளக்ஸ் டென்சிட்டி வேறு. ஃப்ளக்ஸ் டென்சிட்டி தான் ஆல்சோ நோன் அஸ் மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இப்போ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இஸ் பிங்கிறதும். அப்போ நமக்கு இதை பார்த்திங்கன்னா ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் ஹெச் எடுத்துருக்கோம், ஒய் ஆக்சிஸில் பி எடுத்து இப்போ மேக்னடைஸ் பண்ணுறோம். மேக்னடைஸ் பண்ணும்போது பியும் ஹெச்சும் எந்த மாதிரி ஒரே ரேஷியோவில் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை வேரி ஆகுதா அதை தான் பார்த்துக்கிட்டோம். The ferromagnetic magnetized by slowly increasing H, the magnetic induction B of the material increases. அப்போ என்ன பண்ணுறோம் இதில், அதாவது ஹச்சை இன்க்ரீஸ் பண்ணும்போது பியும் இன்க்ரீஸ் ஆகுது. The magnetic induction B of the material increases point A with the magnitude of the magnetic field and then attains the saturated level. இப்போ ஒரு பர்டிகுலர் கண்டிஷனில் பாருங்கள், இதில் அதாவது ஹச் இன்க்ரீஸ் ஆகும்போது பியும் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிற பாயிண்டில் ஒரு சேச்சுரேட்டட் லெவலில் ரீச் ஆகுது. சிங்கிற பாயிண்டில் என்ன ஆகுது, ஒரு சேச்சுரேட்டட் தெவிட்டிய நிலையை அடைகிறது. The response of the material depicted by the path AC. The saturation magnetization is defined as the maximum point which material can be magnetized applying the magnetic field. அப்போ இந்த சிங்கிற பாயிண்ட் தான் மேக்ஸிமம் பாயிண்ட். அதாவது இதுக்கு அப்புறமா நம்ம எவ்வளோ தான் மேக்னடைஸ் ஃபீல்டு நம்ம கொடுத்தாலும் அதுக்கு அக்செப்ட் பண்ணுறக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்காது. ஸோ அந்த பாயிண்டில் என்ன ஆகுதுன்னா, ஒரு தெவிட்டிய நிலை, சேச்சுரேட்டட் லெவல். இப்போ நம்ம எவ்வளோ தான் நம்ம ஒரு டேஸ்ட்டாக உள்ள ஒரு பொருள் சாப்பிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நமக்கு என்ன ஆகுது, தெவிட்டிய சேச்சுரேட்டட் லெவலில் ரீச் ஆகிடும். அதுக்கு மேலே நம்ம அதை சாப்பிட முடியாது. அதே மாதிரி தான் இந்த மேக்னடைசிங் ஃபீல்டை நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு பர்டிகுலர் லெவலில் நமக்கு சேச்சுரேட்டட் லெவலில் ரீச் ஆகுது.
If the manganese field is now reduced, the manganese induction also decreases, but does not retrace the original path of Ca. இப்போ என்ன நடந்திருக்கு, அதாவது ஃபஸ்ட்டு நமக்கு ஏலேருந்து சிக்கு போகுது கர்வ், ஏலேருந்து சிக்கு போகுது. அதாவது ஹச்சை இன்க்ரீஸ் பண்ணும்போது பி ஆல்சோ இன்க்ரீஸிங், ஹச்சை இன்க்ரீஸ் பண்ணும்போது பியும் இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஹச்சை டிக்ரீஸ் பண்ணுறோம். ஹச்சை டிக்ரீஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகணும், பியும் டிக்ரீஸ் ஆகணும். ஆனால் பி டிக்ரீஸ் ஆகுது. ஆனால் டிக்ரீஸ் ஆகக்கூடிய அந்த பாத், அதாவது ஏலேருந்து இன்க்ரீஸ், ஹச்சை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஏலேருந்து சிக்கு வந்து இந்த கர்வ் இருக்குது. அப்போ டிக்ரீஸ் ஆகும்போது நமக்கு ஆக்சுவலாக எப்படி வரணும், அதாவது ரிட்டர்ன் வந்து சிலேருந்து ஏக்கு வரணும். ஆனால் சிலேருந்து ஏக்கு வரல, சிலேருந்து டிங்கிற பாத்தை, ஒரு நியூ பாத்தை வந்து ஃபாலோ பண்ணுது, ஒரு புதிய பாதையை ஏற்படுத்துகிறது. The manganese field now it reduce the manganese index also decrease but does not retrace the original path Ca. அப்போ நமக்கு மேங்கனீஸ் ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது பி இன்க்ரீஸ் ஆச்சு, ஆனால் டிக்ரீஸ் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆகுது. பட் என்ன ஆகுதுன்னா அந்த ஒரிஜினல் பாத்தை வந்து ஃபாலோ பண்ணலை. When the manganese field is zero, the manganese induction is not zero and have positive value. பாருங்கள், ஏ அதாவது ஹச்சை இன்க்ரீஸ் பண்ணோம், நமக்கு பியும் இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹச்சை டிக்ரீஸ் பண்ணால் பியும் டிக்ரீஸ் ஆகணும். ஓகே, ஆகுது. ஆனால் அதோட ஒரிஜினல் பாத்தில் நமக்கு டிக்ரீஸ் ஆகலை, வேறு ஒரு நியூ பாத்தில் டிக்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா நெக்ஸ்ட் பாருங்கன்னா இந்த இடத்துல, அதாவது இந்த பாயிண்டில் நமக்கு எது ஜீரோ, பி ஜீரோவா ஹச் ஜீரோவா, ஹச் தான் ஜீரோ. அப்போ ஹச்சை ஜீரோ பண்ண பிறகு, இப்போ ஹச் ஜீரோனா என்ன ஆகணும், பியும் ஜீரோ ஆகணும். ஆனால் ஹச் ஜீரோ பண்ண பிறகு இந்த பாயிண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு ஹச் ஜீரோ. அப்போ ஹச் ஜீரோ ஆன பிறகும் நமக்கு பி வந்து ஜீரோ ஆகலை. ஹச் ஜீரோ ஆன பிறகும் பி வந்து என்ன ஆகலை, ஜீரோ ஆகலை. இட் இம்ப்ளைஸ், இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, the sum of the reverse magnetic field for which is residual magnetism of the material vanishes is called coercivity. அப்போ கொஞ்சம் வந்து அந்த ரிமைனிங் இருக்குது, அதாவது ஹச்சை ஜீரோ பண்ண பிறகும் ஹச்சை இன்க்ரீஸ் பண்ணும்போது பி இன்க்ரீஸ் ஆச்சு, ஹச்சை டிக்ரீஸ் பண்ணும்போது பியும் டிக்ரீஸ் ஆச்சு. ஆனால் வேறு பாத்தில் டிக்ரீஸ் ஆச்சு. நெக்ஸ்ட்டு மூணாவது கண்டிஷன் நம்ம என்ன பண்ணுறோம், ஹச்சை ஜீரோ பண்ணிட்டோம். அப்போ ஹச்சை ஜீரோ பண்ண பிறகு என்ன ஆகணும், பியும் ஜீரோ ஆகணும். ஆனால் பி ஜீரோ ஆகலை, கொஞ்சம் மீதி இருக்குது. அப்போ இதுக்கு பேர் தான் அந்த ரிவர்ஸ் மேக்னடிக் ஃபீல்டு ஃபார் விச் ரெசிடுவல் magnetism of the material vanishes is called coercivity. அப்போ நமக்கு கொஞ்சம் மீதி இருக்குது, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கோயர்சிவிட்டி. என்ன பண்ணுறோம், கோயர்சிவிட்டி, மீத காந்த தன்மைன்னு சொல்லுவாங்க. அப்போ ரிவர்ஸில் நம்ம அப்ளை பண்ணும்போது ரெசிடுவல்னால் மீதி இருக்கக்கூடிய அந்த மேக்னடிசம் ஆஃப் த மெட்டீரியல் வேனிசஸ் இஸ் கால்டு கோயர்சிவிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா